இந்திய கடலோர காவல் படையின் காரைக்கால் மண்டலத்தைச் சேர்ந்த ராணி துர்காவதி கப்பலின் கமாண்டர் பிரதீப் குமார் தலைமையில் காவல் படை வீரர்கள் இந்திய இலங்கை கடல் எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 10 நாட்டிக்கல் மைல் தொலைவில் சந்தேகத்திற்கு இடமாக 5 ஃபைபர் படகுகள் இருப்பது கடலோர காவல் படை வீரர்களுக்கு தெரியவந்தது. இதையடுத்து கடலோர காவல் படையினர் ஃபைபர் படகுகளை சுற்றி வளைத்தனர். இதனையடுத்து இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த 5 ஃபைபர் படகையும் அதிலிருந்த 14 இலங்கை மீனவர்களையும் கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 14 மீனவர்களும் இந்திய எல்லையில் சிலிண்டர் சுவாச கருவி மூலம் தடை செய்யப்பட்ட கடல் எல்லையை பிடித்தது தெரியவந்தது. தொடர்ந்து துணை கமாண்டர் பழனி ராஜேஸ்வர் தலைமையில் கைது செய்யப்பட்ட 14 மீனவர்கள் மற்றும் படகு நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து இலங்கை மீனவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் இலங்கை கிளிநொச்சியை சேர்ந்த அப்துல் ரசாக், முகமது நாசர், மன்னார்தால்பேட்டையை சேர்ந்த சுகிதரன், திரிகோணமலையைச் சேர்ந்த பைரு ஜாக்கூர், தினிசன், அலாம்தீன், ரொங்கன் பிரானுன், உவைஸ், சுமித், சஞ்சீவ், ரஞ்சித், இந்திகர், இர்ஃபான், நௌஷாத், பருத்தித்துறையைச் சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணன், கொட்டான் தீவைச் சேர்ந்த அமிர்தகுமார் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும இன்ஸ்பெக்டர் ஜோதி முத்துராமலிங்கம் படகு மற்றும் கடல் அட்டையை பிடிக்க பயன்படுத்திய உபகரணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ள கடல் அட்டையை பிடித்தல் இலங்கையில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கடல் சீற்றம் மற்றும் மழை காரணமாக திசை மாறி இந்திய எல்லைக்குள் நுழைந்ததாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.